மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்போ எங்கள் தலைவர் வந்து பொதுவாக நானும் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தேன், நானும் வந்து சும்மா பேசிட்டு போயிடுறேன், அதுக்கு பிறகு நான் அதை கண்டுக்க மாட்டேன்னு இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. அப்போ சட்ட ரீதியான சில வழக்குகளை முன்னெடுக்கிறாரு. எப்படி அதான் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும், எப்படி அதாவது இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை அவர் கொண்டு வரணும், அப்போ அதற்கான வலியுறுத்தணும், அதற்கு என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கலாம், சட்ட ரீதியாக என்ன போராட்டங்களை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யக்கூடிய ஒரு நபராக தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. கண்துடைப்பு நாடகம் நடத்தக்கூடிய தலைவர் தலைவர் கிடையாது. கண்துடைப்புன்னு நான் சொல்ல, இதே மாதிரியான சட்டங்கள் இல்லை இதே மாதிரியான வழக்குகள் ஆல்ரெடி வந்து தொடுத்திருக்கிறாங்க. கேஸ் இருக்கு, தமிழக சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு, எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டிருக்கு. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. நீங்க உங்க கட்சி சார்பாக வழக்கு தொடுத்து வரவேற்கிறேன், அது வரவேற்கக்கூடிய மூணு சொல்லி தான் நான் கேள்வியை கேட்டேன். நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆணவ படுகொலை அப்படின்றது நம்ம வரலாறு தொட்டு நடந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றேன், கேள்வி நான் வரேன், வரலாற்று நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நடந்த பர்டிகுலரான விஷயம் வந்து ஒரு பெரிய எக்ஸம்ஷன். நல்லா படிச்ச பையன், நல்ல பையன், எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு பையனுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றப்போ விஜய் அவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பேசுறவரு இதை கண்டிச்சு பேசியிருக்கணும். அவருடைய அறிக்கையில பேசல அப்படின்னா மேடையில் அவர் பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? நான் என்ன கேட்கிறேன், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாத்தையுமே அவர் பேசணும்னு நினைக்கிறது எப்படின்னு நான் கேட்கிறேன்.